श्रीमत् राजराजेश्वरी आनंदवल्ली सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவே பாலும் தெளித்தேனோ பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவே தருவே. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கஜமாமுக கதி நீரையா கணநாதனே
दुर्वारशूलव्यथा नैरुच्यं तनुशोषणं मलमयी शय्या च संवत्सरी एकस्यापि न गर्भभारभरणा क्लेशस्य यस्या क्षमः दातुं निष्कृतिम् उन्नतोऽपि तनयः तस्यै जनन्यै नमः तस्यै जनन्यै नमः ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய மாத்ரு பஞ்சகத்திலிருந்து இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்த்தோம். அந்த சந்நியாசாசிரமம் முற்றிலும் எல்லாத்தையும் திறந்து சந்நியாசாசிரமம் எடுத்த ஆதிசங்கர பகவத்பாதர் போன்ற சந்நியாசிகள் மகான்கள் கூட துறக்க முடியாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மை பேர். அந்த அம்மா கிட்ட இருக்கிற பாசம், அந்த தாய் பாசத்தை சன்னியாசிகளால் கூட துறக்க முடியாது. அதனால தான் அந்திம காலத்தில் ஆதிசங்கர பகவத்பாதராக இருக்கட்டும், பட்டினத்தாராக இருக்கட்டும், அம்மாவுக்கு அந்த கடைசி நேரத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். ஏன்னா அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் அந்த தாய்மை கொண்டு. அதனால தான் அந்த 10 மாதம் அந்த வயிற்றில் சுமந்து வலி வேதனையை பொறுத்துண்டு அந்த குழந்தையை ஈன்றெடுத்து கொஞ்சம் கூட மனசு யோசிக்காம அவ்வளவு சகிப்புத்தன்மையோட டாலரன்ஸோட அந்த அன்கண்டிஷனல் லவ் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கறனால தான் இந்த தாய்மைக்கு அவ்வளவு மகத்துவம். அப்படி இருக்கிறச்ச இந்த தாய்மை பேருக்கு இவ்வளோ மகத்துவம்னா சுவாமியை சொல்றச்ச மாணிக்க வாசகர் சொல்றார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படின்னு சுவாமியை பார்த்து பாடுறார். அதாவது ஒரு அம்மாவுக்கு குழந்தை பசின்னு அழறதுக்கு முன்னாடியே பசிக்குமே குழந்தைக்குன்னு பார்த்து அம்மா பால் கொடுப்பா. அப்படி பால் நினைந்து ஊட்டக்கூடிய தாயை விட கருணை ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னா அந்த சுவாமிக்கு. அதனால இன்றைய தினம் நாம பகவத் கிருப்பைனாலையும் குரு கிருப்பைனாலையும் யாவுமாய் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தாயுமாய் சேயுமாய் நமக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்த அந்த ஒரு நிகழ்வுகளை ஒரு தொகுப்பா இன்றைய தினம் பார்க்கலாம் அப்படின்னு. அதனால தாயுமாய் சேயுமாய் இறைவன் சுவாமி எங்கெல்லாம் தாயா அம்மாவா, அம்மா எப்படி ஒரு குழந்தைய ரட்சிப்பாலோ அது போல ரட்சிச்சிருக்கார் அப்படிங்கிறத முதல் பாகத்திலையும், 2வது பார்ட்டா அந்த சுவாமியே குழந்தையா. அப்போ ஒரு சின்ன குழந்தை ஏதாவது குறும்புத்தனம் பண்ணா கூட லட்டு கிருஷ்ணா அப்படின்னு உடனே நம்ம சொல்றோம். ஒரு குழந்தைய பார்க்கறச்சே நமக்கு உடனே கண்ணன் நினைவுக்கு வரான். அப்ப கண்ணனே குழந்தையா இருந்தா அந்த இடமே எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு குதூகலமா, எவ்வளவு ஆனந்தமா, எவ்வளவு மனசுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டாவும் தாயுமாய் சேயுமாய் இறைவன் அப்படின்னு இன்றைய தினம் அனுபவிக்கலாம் அப்படின்னு. அப்படி முதல்ல தாய்மை பேரு அப்படிங்கிறச்ச அந்த கருவை அன்று காத்த ஊர் இன்று காக்கும் ஊர் என்றும் அந்த அம்பிகை கருவை காக்கும் ஊராக விளங்கக்கூடிய திருத்தலம் திருக்கருகாவூர். அதனால திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகையை வேண்டிண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால முதல்ல நாம இந்த திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாளோட மகிமையும் அந்த தல வரலாற்றையும் தெரிஞ்சுண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்படி பார்க்கணுமானா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி பாரத தேசம் பார்த்தோமானா ரிஷிகளும் முனிவர்களும் நிறைந்திருந்த கூடிய காலம். கான்கிரீட் ஜங்கல்லாம் இல்லை, நிஜமாவே வனங்கள் நிறைந்து இருந்த பாரத தேசம். அப்படி இந்த திருக்கருகாவூர் அப்படின்னு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஊர் கூட ஒரு முல்லை வனமா இருந்த காலம். அப்போ கௌதம முனிவரும் மார்க்கண்டேய ரிஷியும் தவம் செய்ய இந்த இடத்துல அவர்களுக்கு பிரத்யக்ஷமா ஸ்வயம்பு லிங்கமா சிவபெருமான் அருள் பாலிக்கிறார், ஆவிர்பவிக்கிறார். அதனால அந்த சிவபெருமானுக்கு முல்லை வனநாதர் அப்படின்னு பேர். அப்படி முல்லை வனநாதர் இருக்கக்கூடிய அந்த தலமா அந்த முல்லை வனம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு தம்பதி வாழ்ந்து வரா. நித்ருவன்
வேதிகை அப்படின்னு பேர். அவ 2 பேரும் ரொம்ப ஆதர்ஷ தம்பதி. இருவரும் தினமும் சிவ பூஜை செய்து அந்த முல்லைவனநாதர வழிபட்டு வாழ்ந்து வரக்கூடியவா. வெகு காலமா குழந்தை பேர் இல்லை. அந்த முல்லைவனநாதரை வணங்கி கௌதம மகரிஷி என்ன சொல்றாரோ அப்படி விரதம் மேற்கொண்டு பல காலம் கழித்து அவர்களுக்கு அந்த குழந்தை பேரு கிடைக்கிறது. வேதிகை கர்ப்பவதி ஆரா. அப்படி அவள் நிறை மாச கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சமயம் ஒரு நாள் இந்த நித்ருவர், இந்த கணவர் வெளியில போயிருக்கார். இந்த வேதிகை அவளோட இல்லத்துல கிரகத்துல உச்சி நேரம் அசதியின் காரணமா படுத்து தூங்கின்னு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஊர்துவ பாதர் அப்படிங்கிற மகரிஷி வரார், பிக்ஷைக்காக வரார். நம்ம பாரத தேசத்துல எப்படின்னா கிரகஸ்தாலா இருக்கிறவா தான் மற்ற 3 ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் ரட்சிக்கணும். அது பிரம்மச்சாரிக்கு பிக்ஷை போடுறதா இருக்கட்டும், சன்னியாசிகளுக்கு பிக்ஷை போடுறதா இருக்கட்டும், அந்த தர்மம் கிரகஸ்தருக்கு உண்டு இல்லையா? அப்படி இருக்கிறச்ச இந்த ஊர்துவர் வரார், பிக்ஷைக்காக வரார். கூப்பிட்டு பார்க்கறார். இங்கேருந்து பார்க்கறச்ச உள்ள ஒரு பெண் அசந்து தூங்குறது தெரியறது. அந்த பக்கமா படுத்து தூங்குறா. இவருக்கு இந்த மகரிஷிக்கு அவள் கர்ப்பவதின்னு தெரியல. இப்படி ஒரு ரிஷி பிக்ஷைக்காக வந்து கேட்கறேன், இப்படி அலட்சியம் பண்ணி இப்படி ஒரு பெண் படுத்து தூங்குறாளே அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுறது. அவளை சபிச்சுட்டு போயிடுறார். அதனால அந்த வேதிகைக்கு உடல் பலவீனமாகி அந்த கரு கலையிற ஒரு நிலைமை வர்றது. உடனே பரமேஸ்வரி அந்த ஜெகன்மாதாட்ட வேண்டா, அம்மா உன் குழந்தை, நான் என் குழந்தைய காக்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? உன் குழந்தை என் குழந்தையை நீ காக்கணும் அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்றா. உடனே அந்த பராசக்தி, ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கர்ப்ப ரக்ஷாம்பிகையை அந்த இடத்துல ஆவிர்பவிக்கிறா. ஆவிர்பவிச்சு அந்த கருவை ஒரு குடத்துல இட்டு அந்த குடத்துல அந்த குழந்தைய போஷிச்சு காப்பாத்தி ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நைத்ருவன் அப்படின்னு பேர் வைக்கிறா. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறதோட மட்டும் இல்ல, அந்த குழந்தை போஷாக்கா வளரணும்னு உடனே தேவலோகத்திலேருந்து காமதேனு வர வைக்கிறா. அந்த காமதேனு வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறச்ச இந்த காமதேனுவோட கால் குழம்பு பட்ட இடம் இன்னைக்கும் ஒரு பெரிய குண்டமா இருக்கு. அது காமதேனு பால் கொடுக்கிற காமதேனு இல்லையா? அதனால க்ஷீரகுண்டம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கும் திருக்கருகாவூர் போனேன்னா இந்த குளத்துக்கு க்ஷீரகுண்டம் அப்படின்னு பேர். அப்படி அந்த காமதேனும் வரவழைத்து அந்த வேதிகை நித்ருவர் தம்பதியோட குழந்தைய காப்பாற்றா. உடனே இந்த வேதிகை நித்ருவன் தம்பதி தங்களுக்கு குழந்தை வந்துடுத்து, அந்த குழந்தைய காப்பாத்திட்டா அம்பாள்னு அதோட நிக்கலையாம். இந்த சுயநலத்தை தாண்டி ஒரு பொது நலத்தை எல்லா இடத்துலையும் யோசிக்கணும் இல்லையா? அதனால அவ கேட்கிறாளாம், என்ன காப்பாத்தினது மட்டும் இல்ல, இது மாதிரி கர்ப்பவதியா இருக்கிற எல்லா பெண்களையும் நீ எல்லா காலத்திலையும் எந்த இடத்துல அவ இருந்து உன மனசால நினைச்சாலும் நீ காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் சாஸ்வதமா திருக்கருகாவூர்லே வாசம் பண்ணி இன்றும் எல்லாருக்கும், எல்லா கர்ப்பவதிகளுக்கும் அந்த கருவை காக்கும் நாயகியாக, கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக, லோக ரக்ஷாம்பிகையாக அருள் பாலிக்கிறார். அதனால இந்த கருவை குடத்திலிட்டு காப்பாத்துறா அப்படின்னா இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம் டெஸ்ட் டியூப் பேபி, எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜின்னு. இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் பார்த்தோமானா நம்ம புராணத்துல இருக்கு. இப்போ ஏரோப்ளேன் பல நாள் கழிச்சு கண்டுபிடிச்சா, அப்போ ராமாயணத்துல புஷ்பக விமானம் இருந்தது. அதே மாதிரி மகாபாரதத்துல காந்தாரி அவளோட கர்ப்பத்தை அந்த 100 கருவா அந்த குடத்துல இட்டு 100 சிசுக்களை வளர்த்து கொடுத்தா அப்படிங்கிறா. இப்படி இன்னைக்கு நம்மளோட சயின்ஸோட எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்குன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கு. அதுதான் நம்ம பாரத தேசத்தோட புராணமும் இதிகாசமும் திரும்ப 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 நமக்கு காட்டுறது அதுதான். அப்பேற்பட்ட அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பாளை வணங்கி நாம தொடர்ந்து அனுபவிக்கலாம். கருணை மழை பொழியும் கர்ப்ப ரக்ஷாம்பிகே, கருணை மழை பொழியும் கர்ப்ப ரக்ஷாம்பிகே, கர்ப்ப காலத்தில் காத்தருளும் லோக ரக்ஷாம்பிகே, கருணை மழை பொழியும் கர்ப்ப ரக்ஷாம்பிகே, கர்ப்ப காலத்தில் காத்தருளும் லோக ரக்ஷாம்பிகே, கருணை மழை பொழியும் கர்ப்ப ரக்ஷாம்பிகே.
மழை பொழியும் கர்ப்பரக்ஷாம்பிகே. வேதிகை நித்ருவர் வேண்டியதால், வேதிகை நித்ருவர் வேண்டியதால் நீயும் வேண்ட வரம் அளித்து அருள் புரிந்தாய். வேதிகை நித்ருவர் வேண்டியதால் நீயும் வேண்ட வரம் அளித்து அருள் புரிந்தாய். பாதியில் ஊர்துவரில் சாபத்தினால், பாதியில் ஊர்துவரில் சாபத்தினால் கலைந்த கருவினை குடத்திலிட்டு உயிர் கொடுத்தாய். அம்மா கருணை மழை பொழியும் கர்ப்பரக்ஷாம்பிகே. கர்ப்ப காலத்தில் காத்தருளும் லோகரக்ஷாம்பிகே. கருணை மழை பொழியும் கர்ப்பரக்ஷாம்பிகே. திருக்கருகாவூரில் அழகிய திருக்கோலம், தேவி உன்னை துதித்தால் விரைவினில் கருக்கோலம். கரு காக்கும் நாயகியே வயிற்றினில் சிசு கோலம். கரு காக்கும் நாயகியே வயிற்றினில் சிசு கோலம். பிரசவ காலத்தில் கஷ்டமில்லா நிலை தரும் மாயம். கரு காக்கும் நாயகியே வயிற்றினில் சிசு கோலம். பிரசவ காலத்தில் கஷ்டமில்லா நிலை தரும் மாயம். கருணை மழை பொழியோ கர்ப்பரக்ஷாம்பிகே. கர்ப்ப காலத்தில் காத்தருளும் லோகரக்ஷாம்பிகே. கருணை மழை பொழியோ. சரிகபனி கருணை மழை பொழியும். நிரினி பனி பக பக ரிக பனி கருணை மழை பொழியும். நிகரிக சரி நி சரி நீ சபனி சரி கரி தி சனி ரி சனி பசானி நி பக நி பகரி சரி ரி க பனி கருணை மழை பொழியும். Pani paga pa ni sa ni pa 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 ga pani paga pa ni sa ni pa ni sa ri sa ni 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 ga ri sa ni pa ri sa ni pa ga sa ni ga pani karunai மழை பொழியும் கர்ப்பரக்ஷாம்பிகே. கர்ப்ப காலத்தில் காத்தருளும் லோகரக்ஷாம்பிகே. கருணை மழை பொழியும் கர்ப்பரக்ஷாம்பிகே. கர்ப்பரக்ஷாம்பிகே லோகரக்ஷாம்பிகே.
எனக்கே தலை கண்ணுமாய் வேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதல் சிராப்பள்ளி சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் தாயோ தாயோ ஆனவர் தாயோ ஆனவர் இப்ப பார்த்த தேவாரம் அப்பர் பெருமான் திருச்சிராப்பள்ளியில பாடிய தேவாரம். இன்னைக்கு எப்படி பொருத்தம்னா, இன்னைக்கு பிரதோஷம். பொதுவா பேக்ட்ராப் பார்த்தோம்னா பெருமாள் தான் இருப்பார். இன்னைக்கு இங்க பேக்ட்ராப்பும் சிவன் பார்வதி முருகர் பிள்ளையாரோட ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பிரதோஷத்துக்கு. பொதுவா ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட போய் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம்னா, நான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், இந்த ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டே வருவா. இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான விதவிதமான கேரக்டர் ரோல்ஸ் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், பல பல வேடமாகும் பரன் நாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் குணமாய வேட விகீர்த்தன். விகீர்த்தன்னா விசித்திரமானவன். ஞானசம்பந்த பெருமான் கோளறு பதிகத்துல சொல்றார், சிவபெருமான் ரொம்ப விசித்திரமானவன். எப்படின்னா, எந்தெந்த அடியாருக்கு எந்தெந்த கோலத்துல போய் காட்சி தரணுமோ அந்தந்த கோலத்துல போய் காட்சி தருவார். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் ஆனோங்கிறதுக்காக திருவாரூர் வீதியில திருவொற்றியூர் வீதியில அவரே நடந்து போய் தூது போய் திருமணம் பண்ணி வைக்கிறார். மாணிக்க வாசக பெருமானுக்கு குருவா வந்து அவரே அனுகிரகம் பண்றார். அந்த குதிரையெல்லாம் வரல அப்படின்னு ராஜா கோச்சுண்ட உடனே சிவபெருமான் மஜீஷியன் ஆகி காட்டுல இருக்கக்கூடிய நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போல ஞானசம்பந்தர் அழறார், அப்பா அம்மாவா போய் பால் தரார். அந்த மாதிரி தன்னுடைய பக்தைக்காக திருச்சிராப்பள்ளியில எந்த கோலத்துல போய் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கறதான் இப்ப பார்க்க போறோம். இந்த திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அந்த ஊர் பார்த்தோம்னா, திரிஷிரன் அப்படிங்கிற அந்த அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து சிவபெருமான் அனுகிரகம் பண்ணார். அந்த திரிஷிரன், அதாவது அவனுக்கு 3 தலை, ராவணனுக்கு எப்படி 10 தலையோ அதே போல இந்த அசுரனுக்கு திரிஷிரன் 3 தலை. அந்த திரிஷிரன் தவம் செய்த அந்த மலை அதான் திரிஷிராமலை, திரிஷிரகிரி. சைவ சமயம் நலிந்து சமண
சமயம் ஆதிக்கம் வரும்பொழுது என்ன பண்றான்னா, இந்த சைவ கோயிலை வந்து சமணர்கள் வழிபாட்டு தலமா மாத்துறா. சமணர்கள் வழிபாட்டு தலத்துக்கு பள்ளி அப்படின்னு பேரு. அப்பதான் இந்த திருச்சிராமலை திருச்சிரா பள்ளி ஆறுது. அதுக்கப்புறம் வந்த ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான், அந்த காலத்துல அப்பர் பெருமான் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுறார். அப்ப அந்த மகேந்திரவர்மன் அப்படிங்கிற அந்த பல்லவ மன்னன் பல்வேறு விதமான இன்னல்கள் கொடுக்கிறார் அப்பர் பெருமானுக்கு. கல்லோட கட்டி கடல்ல போடுறார், விஷம் கலந்த பாலை கொடுக்கிறார், சுண்ணாம்பு காலவாயில போடுறார். இப்படி பல்வேறு விதமான இன்னல்களையும் அப்பர் பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு தாண்டி வந்த அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அந்த மகேந்திரவர்மன் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறி பல தொண்டுகள் புரிந்திருக்கார். அதுல ஒரு முக்கியமான தொண்டு தான் இன்னைக்கும் திருச்சி மாநகரத்துக்கு போனோம்னா ஒரு ஐகானிக்கா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை கோயிலை கட்டின அந்த மன்னன் மகேந்திரவர்மன், அந்த பல்லவ மன்னன். மேல கீழ பிள்ளையார், நடுவுல அந்த சிவன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பார்த்தோன்னா ஒரு கோட்டை அமைப்புல கட்டியிருப்பார். அதுதான் மலைக்கோட்டை. அதனாலதான் அதற்கு அடுத்த காலத்துல வந்து அப்பர் ஞான சம்பந்தர்லாம் சிராப்பள்ளி மேவிய நாயனார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான குறிப்பிடுறார். இந்த ஊர்ல ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வரா. அப்பெல்லாம் பார்த்தோன்னா ஊரை எப்படி பிரிப்பானா, காவிரிக்கு வடகரை, காவிரிக்கு தென்கரை. இந்த ரத்னாவதியோடைய அம்மா வீடு பார்த்தோம்னா காவிரிக்கு வடகரை, திருமணமாகி காவிரிக்கு தென்கரை, அதாவது மலைக்கோட்டை இருக்கிற பகுதியில் இருக்கா. அதி தீவிர சிவபக்தி, தினமும் சிவ பூஜை செய்து சிவபெருமானை வழிபட்டு அப்படி சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுவதே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரா. அந்த சமயம் ரத்னாவதி கர்ப்பமாறா. கர்ப்பமான உடனே தன்னுடைய அம்மாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புறா, இந்த மாதிரி கருவுற்று இருக்கேன், இந்த மாசத்துல பிரசவம் நடக்கும், அதனால ஒத்தாசைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புறா. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் கர்ப்ப காலத்துல எது வேணுமோ வேணாமோ அம்மா கூட இருக்கணும், அது நிச்சயம் வேணும். அதனால தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லி அனுப்புறா. அப்ப அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கர்ப்ப காலத்துல அவளுக்கு வந்து குழந்தை பிறந்தோடனே கொடுக்கறதுக்கு லேகியம் மருந்து எல்லாத்தையும் இடிச்சு பொடிச்சு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு காவிரியின் வடகரையிலேருந்து தென்கரைக்கு கிளம்புறா. அப்பெல்லாம் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம திருச்சியில பாக்குற மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வரணும்னா பரிசல்ல தான் வரணும். அவ காவிரியோட கரைக்கு வரா. காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியல. அவளுக்கு அங்க மனசு அடிச்சுக்கிறது. இந்த மாதிரி ரத்னாவதிக்கு என்ன ஆச்சோ, அவளுக்கு வந்து கர்ப்ப காலம் நெருங்கின்னு இருக்கே, நம்ம இங்க இப்படி மாட்டின்னு இருக்கோமே அப்படின்னு அடிச்சுக்கிறது இந்த பக்கம். அந்த பக்கம் ரத்னாவதி நம்ம செய்தி சொல்லி அனுப்பிச்சோமே, அம்மாவுக்கு போய் சேர்ந்துதா தெரியலையே, அம்மா வருவாளா வருவாளா வருவாளான்னு பார்த்துட்டே இருக்கா. அதே நேரம் அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. பிரசவ வலி வந்த உடனே அம்மா வரலையே வரலையே அப்படின்னு சொல்லி அழறா. தன்னுடைய பக்தையை அழறா அப்படின்னு பார்த்த உடனே சிவபெருமான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றார். சிவபெருமான் அனுகிரகம் பண்ணணும்னா அப்படியே அந்த மலையிலேருந்தே சுகப்பிரசவம் ஆக கிடவது அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா எந்த ஒரு வலியும் இல்லாம டெலிவரி ஆனோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கலாம். அவர் அதை பண்ணல. நேரா ரத்னாவதியோட கிரகத்துக்கு ரத்னாவதியுடைய அம்மாவாவே சிவபெருமான் வரார். வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை குளிப்பாட்டி தொட்டிலிட்டு குழந்தைக்கு மையிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ரத்னாவதிக்கு பத்தியம் சமைச்சு போட்டு லேகியம்லாம் கலரி அத்தனை சிசுஷையும் சிவபெருமான் ரத்னாவதியின் அம்மாவுடைய கோலத்துல வந்து ரத்னாவதிக்கு அத்தனையும் செய்யறா. அப்படியே 7 நாள் ஆறுது. 8வது நாள் காவிரியில வெள்ளம் குறைஞ்ச உடனே ரத்னாவதியோடைய அம்மா வரா. இங்க உள்ள வரும்போதே ரத்னா ரத்னா இப்படி காவிரியின் வெள்ளத்துல மாட்டின்ட்டேனே, என்னால வர முடியலையே, உனக்கு பிரசவமாச்சா, குழந்தை பிறந்ததா, பச்சை உடம்பாச்சா, எப்படி சமாளிச்சா அப்படின்னு புலம்பின்ண்டே வரா. ஏன்னா அவளுக்கு வர முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம். அதை பார்த்த உடனே ரத்னாவதிக்கு புரியவே இல்லை. நம்ம கூட தானே இருந்த அம்மா, அம்மா உனக்கு என்ன ஆச்சு? நான் அப்பயே நினைச்சேன், பொதுவா 4 வார்த்தை பேசினா அதுல ஒரு வார்த்தை என்ன திட்டுவேன், இந்த 7 நாளா ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்லையே, அப்பயே நினைச்சேன் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரத்னாவதி, நீ தானே எனக்கு எல்லாம் பண்ண, நீ தானே குழந்தை குளிப்பாட்டின, நீ தானே மை வச்ச, நீ தானே எனக்கு பத்திய சமைச்சு போட்ட, இந்த பாரு நீயே கலரி கொடுத்த லேகியம் கூட வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு ரத்னாவதி காட்டுறா. உடனே அவ அம்மா சொல்றா, லேகியமா? நான் எங்க கலரி கொடுத்தேன், உனக்கு லேகியம்லாம் கலரணுங்கிறதுக்காக எல்லாம் மாவெல்லாம் தயார் பண்ணி இதை மூட்டை கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அந்த மூட்டையை அவுக்குறா. அதெல்லாம் அப்படியே இருக்கு. அப்பதான் ரத்னாவதிக்கும் அவன் அம்மாக்கும் புரியறது, வந்தது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் சிவபெருமானே அந்த ரத்னாவதியின் தாயின் கோலத்துல வந்து ரத்னாவதிக்கு அனைத்து சிசுஷையும் செய்து அவளுக்கு அந்த அம்மா கூட இல்லையே அப்படிங்கிற அந்த குறை இல்லாம அனுகிரகம் பண்ணார் சிவபெருமான். அந்த ரத்னாவதி அந்த மலைக்கோட்டையை பார்த்து அந்த சிவபெருமான் இருக்க திசையை நோக்கி அழறா. என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு என்னுடைய குரலையும் கேட்டு எனக்காக இப்படி அம்மாவா ஓடி வந்தியா சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு அழறா. அப்படி
அந்த ரத்னாவதியின் தாயாக வந்து அனுகிரகம் பண்ணார் சிவபெருமான். மாத்ருபுதேஸ்வரர், தமிழ்ல பார்த்தோம்னா தாயும் ஆனவர். எவ்வளவோ அடியார்களுக்கு எவ்வளவோ கோலத்துல வந்து காட்சி கொடுத்தாலும் ரத்னாவதிக்காக தாயாக வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால தாயும் ஆனவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி அந்த ரத்னாவதியின் பிரசவ காலத்துல சிவபெருமான் கூட இருந்து அனுகிரகம் பண்ணார். அதே போல ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியும் இந்த கர்ப்ப காலத்துல இந்த தாயுமானவரை மனசார பிரார்த்தனை செய்து தாயுமானவரை மனசால வழிபட்டாலே அந்த கர்ப்ப காலத்துல கூட துணையா உற்ற துணையா இருக்கக்கூடியது சாட்சாத் அந்த பரமேஸ்வரன். ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷீரகீர்த்திநாதம் ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷீரகீர்த்திநாதம் விதி சிந்தயே சுகந்தி புல்தலாம்பசமேதம் ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷீரகீர்த்திநாதம் விதி சிந்தயே சுகந்தி
सन्तोष करणो सुवासित नमतवन्ति पुष्प विकास प्रि हृदयो सदयो मास वर्ष पक्षोत्सव विभवो सदा शिवो परम शिवो श्री मातृभूतो त्रिशूलकीर्ति नातो हृदि चिन्तये सुगन्धि पुल्कराम्बासमेतो श्री मातृभूतं त्रिशूलकीर्तिनाथं हृदि பண்ண சுவாமியை பார்த்தோம். தொடர்ந்து சேயுமாய் குழந்தை கண்ணன் கண்ணன் புரிஞ்ச லீலை அப்படின்னு சொல்லணுமானா பாகவதத்திலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு சொல்லலாம். அனந்தமான லீலைகள் இருக்கு. கோகுலத்துல புரிஞ்ச லீலை இருக்கு, பிருந்தாவன லீலை இருக்கு, மதுரா லீலை இருக்கு. பொதுவா எல்லாரும் விளையாட்டையே கூட பல பேர் சீரியஸா விளையாடுவா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா கண்ணன் பார்த்தோம்னா சீரியஸா அசுரர்களை வதம் பண்றது கூட விளையாட்டா பண்ணுவான். அப்படி அந்த அவன் புரிஞ்ச ஒவ்வொரு லீலையுமே அப்படியே வெண்ணையை திருடுற மாதிரி பக்தர்களுடைய தூய்மையான ஹிருதயத்தையும் திருடிண்டு போறவன் இல்லையா கண்ணன். அப்படி கண்ணனோட லீலைய எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறச்ச இன்றைய தினம் லீலா சுகர் அப்படிங்கிற ஒரு கம்போசர், பில்வ மங்களர் அப்படின்னு பெயர், கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படிங்கிற நூல் பண்ணியிருக்கார். அதுல பாலமுகுந்தாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகம் ரொம்ப பிரபலம். கராரவிந்தேன பதாரவிந்தம் எல்லாரும் சொல்ற ஸ்லோகம். இதுல அந்த வட்டபத்ரசாயியா ஆலிலை கிருஷ்ணரா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பாதம் அப்படிங்கிற தாமரைய கைங்கிற தாமரைனால முகங்கிற தாமரையில வச்சுட்டு இருக்கானோ. அப்படி அந்த ஆலிலை மேல அந்த கிருஷ்ணன் லேசா மிதந்து வர்றதை பாக்குறச்ச நம்ம ஹிருதயம்லாம் லேசாயிடும். அதுதான் அந்த கண்ணன் பண்ற மேஜிக். அதனால அந்த பால முகுந்தாஷ்டகத்துல அந்த வட்டபத்ரசாயிய பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்லிட்டே வரார். அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கண்ணன் புரிந்த ஒவ்வொரு லீலை, அதுல என்ன கண்ணனோட குணம். பொதுவா குழந்தைய பாக்குறச்ச அந்த உருட்ட உருட்ட கண்ணோட சுருட்ட சுருட்ட முடியோட சின்ன ஆனைக்குட்டி மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வர்றதை பாக்குறச்சே ஒரு அழகு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பார்த்தோமானா கண்டிப்பா 4 கிருஷ்ணராவது இருப்பார் எல்லா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லையும். ஏன்னா அழகுனாலே முதல்ல கண்ணன் தான். நம்ம குழந்தை அழகுனா உடனே கண்ணன் தான் நினைவுக்கு வருவான். அப்படி அந்த கண்ணனோட அழகா இருக்கட்டும், அவனோட வாக் சாதுரியம், எப்படி அவனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நம்ம யோசிக்காத ஒரு பதில அந்த இடத்துல வந்து சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் இந்த வெண்ணையை திருடுற மாதிரி பல ஜாலங்களை புரிந்து அதே சமயம் அந்த கள்ளத்தனம் எதுவும் இல்லாம ஒரு இன்னசென்ட் ஃபேஸை யசோதை முன்னாடி வச்சுக்கிறதா இருக்கட்டும். அப்படி ஜகத்துக்கே பிதாவா இருந்தாலும் அந்த யசோதனை இடத்த குழந்தையா லீலை புரிஞ்சதாக இருக்கட்டும். அப்படி அந்த அனந்தமான கிருஷ்ண லீலை ஒவ்வொன்றுமே அழகு. இன்றைய தினம் அந்த பால முகுந்தாஷ்டகத்திலேருந்து சில லீலைகள், சில கிருஷ்ண குணங்களை எவ்வளவு நேரம் காலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கலாம் அப்படின்னு. அப்படி கண்ணனோட லீலையை சொல்லணும்னா முதல்ல நினைவுக்கு வர்றது அவனோட வாக் சாதுரியம். அவன் என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் அதை அவன் சமாளிக்கிற விதம் இருக்கு இல்லையா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில் சொல்றது. இதை பல கம்போசர்ஸ் பல்வேறு கிருதிகளா பண்ணியிருக்கார். முக்கியமா கண்ணன் கிருத்தினாலே நம்ம ஊத்துக்காடு வெங்கட கவியை நினைக்காம இருக்க முடியாது. பல்வேறு கிருதிகள் கண்ணனோட ஒவ்வொரு அழகையும் அவனுடைய வாக் சாதுரியத்தையும் வர்ணிச்சு அவ்வளவு கிருதி பண்ணியிருக்கார். அதுல ஒரு கிருதி ரொம்ப பிரபலம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாயே யசோதா அப்படிங்கிற கிருதி. ஆனா அவர் ஆக்சுவலி 2 கிருதி பண்ணியிருக்கார். தாயே யசோதாங்கிறது ஒரு ஹாஃப் தான். அதுல வரக்கூடிய அந்த தாயே யசோதாங்கிற கிருதி பார்த்தோமானா கோபிகைகள் எல்லாம் கூடி யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுதான் அந்த கிருதியே. ஒவ்வொரு கோபிகையா வந்து யசோதா உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ற கம்ப்ளைண்ட் லிஸ்ட் தான் அந்த கிருதியே. ஆனா
அதுல அழகு என்னன்னா அவர் பண்ண இன்னொரு கிருதி, இல்லை 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 அம்மா அப்படின்னு மோகனத்துல ஒரு கிருதி பண்ணியிருக்கார். அதாவது கண்ணன் அந்த இடத்துல இருக்கான், அந்த கோபிகை சொல்ற கம்ப்ளைண்ட்டை கேட்கறான். உடனே யசோதை கிட்ட என்ன பதில் சொல்றான், அந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் கண்ணன் என்ன பதில் சொல்றான், அவ்வளவு அழகா ஒவ்வொரு சரணத்துக்கும் அந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் கண்ணனோட ஒரு பதில். அப்படி பல சரணங்களோட ரொம்ப அழகா இந்த 2 கிருதி பண்ணியிருக்காரு ஊத்துக்காடு வெங்கட கவி. அதனால இன்றைய தினம் அந்த 2 கிருதியும் சேர்த்து அனுபவிக்கிறச்சுதான் இந்த கண்ணனோட வாக் சாதுரியம் நமக்கு புரியும். அதனால அதோட இன்றைய அந்த கிருஷ்ண லீலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. शिके निधायाध्य पयोदधीनि बहिर्गतया व्रजनायिका बहिर्गतायां व्रजनायिकायां भुक्त्वा यथेष्टं कपटेन सुप्तौ भुक्त्वा यथेष्टं कपटेन सुप्तौ बालो मुकुन्दौ मनसा स्मरामि बालो बालं मुकुन्दं मनसा स्मरामि. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. இப்படி யசோதா தாமத்தால அந்த கண்ணனுடைய உதரத்துல கட்டுறா. அதனாலதான் கண்ணனுக்கு தாமோதரன் அப்படிங்கிற பேரு. இப்படி அந்த பரந்தாமன் ஜெகத் பிதாவை இப்படி இந்த ஆயர்குல பெண் யசோதா கட்டிட்டாலே அப்படின்னு சொல்லி தேவர்கள் பிரம்மா எல்லாம் பாக்குறா. இப்படி சனகாதி யோகியர்கள்லாம் தவம் செய்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணன் இப்படி தன்னுடைய குழந்தைய அந்த வாத்சல்ய பாவத்தோட அந்த யசோதா கிடைச்சானா அப்ப யசோதா எவ்வளோ சிறந்த பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறான். என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும்
கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் கட்டி வாய்ப்பொத்தி கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி எல்ஜ வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி எல்ஜ வைத்தாய் கண்ணன் உரலில் கட்டி வாய்ப்பொத்தி எல்ஜ வைத்தாய் தாயே எல்ன தவோ எங்கும் நிறை பரபிரமம் அம்மா என்றழைக்க எல்ன தவம் செய்தனை சனகாரிய தவயோகம் செய்து சனகாரிய தவயோகம் செய்து வருதி சாதித்ததை எங்கும் நிறை பரபிரமம் அம்மா என்றழைக்க எல்ன தவோ செய்தனை எல்ன தவோ செய்தனை எல்ன தவோ செய்தனை யசோதா இறுதியாக அருணகிரிநாத பெருமான் அருளிய ஜெகமாயை முற்று அந்த திருப்புகழோடு நிறைவு செய்யலாம். இந்த திருப்புகழோட விசேஷம் என்ன அப்படின்னா, வாக்குக்கு அருணகிரிநாதர் சொல்றார், தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி. அதாவது கர்ப்பஸ்திரீகளுக்கு முருகனே குழந்தையா பிறந்து, தசமாதம்னா 10 மாசம் முடிந்து நிறை மாத குழந்தையா பிறந்து மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயில் முத்தி தர வேணும். அந்த முருகனையே குழந்தையா நம்ம மடியில வச்சுட்டு அந்த முருகனுக்கு முத்தம் கொடுத்து அந்த முருகனை உச்சி முகர்ந்து அந்த முருகனையே குழந்தையா வளர்ப்பதற்குண்டான ஒரு குழந்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திரு ஏரகத்துல பாடி அருளிய திருப்புகள். அந்த திருப்புகளோடு சுவாமி மலையில பாடி அருளிய திருப்புகள். அந்த திருப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஜெகமாயையுற்றேன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாயாகி மகபாவின் உச்சி விழியானத்தில் மறை நேர் புறபாடி மடி மீதடுத்து விளையாடி நீத்த
மாமறைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே உரைத்த குருநாயாதெனக்கு அடி காண வைத்த தனியே தரு காவிரிக்கு வடபாரிஜத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே உன்னை மடி மீதடுத்து முருகா முருகா உன்னை மடி மீதடுத்து விளையாடி நீத்த மணிவாயில் மோத்தி தரவேணும் தனியே ரகத்தில் முருகோனே. நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திருக்கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.